அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா எனும் 2 நம்ம இப்போ ராமாயணம் அப்படிங்கிற தலைப்புல நம்மளுக்கு நம்மளுக்கு டாபிக் கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பத்தி இப்ப பார்க்கலாம். பத்தி சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அவரோட திருவடிகள் பெருமையை பத்தி பேசணும்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அகலிகை கதை இருக்கு. அந்த மாதிரி 2, 3 விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல அகலிகை சிலையை பத்தி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அகலிகை கதை பத்தி பார்ப்போம். அகலிகை அப்படிங்கிறவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அவங்களுக்கு பிடிக்காதவங்களே இருக்காதான். ஸோ அதனால இந்திரர் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கௌதம முனிவரும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் தேவர்கள் எல்லாரும் முக்காடு தேவர்கள் எல்லாருமே அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க விருப்பத்தை போய் யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா பிரம்மர் கிட்ட போய் சொல்றாங்க. பிரம்மர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே, யார் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முதல்ல இந்த பூமியை 3 தடவை இடத்த 3 டைம் சுத்திட்டு வரவங்களுக்கு நம்ம அகலிக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க எல்லாரும். இந்திரன் சொன்னது ரொம்ப விருப்பப்படுறதுனால டக்குன்னு போயிடுறாரு. நம்ம விநாயகர் மாதிரி டக்குன்னு போயிட்டாரு. உலகத்தை சுத்துற விநாயகர் முருகர் மாதிரி ஒரு டக்குன்னு போயிட்டாரு. விநாயகர் மாதிரி யோசிச்சு இந்த கௌதம முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அவர் சொல்றாரு 2 தலை இருக்கிற பசு, அவர் முனிவர் அப்படிங்கிறனால நிறைய வயசா இருக்காரு, விஸ்டம் நிறையா இருக்கும்ல. ஸோ அவருக்கு தெரியுது 2 பசு இருக்கிற தலையை சுத்தினாலும் நீங்க சொன்ன 3 உலகத்துக்கு சுத்தினது சமம் தானே அப்படின்னு கேட்கறாங்க. யார்கிட்ட? பிரம்மர் கிட்ட கேட்கறாரு. சமம் தான் அப்படின்னு சொல்றதுனால இவர் என்ன பண்றாரு, உலகத்துல போய் தேடுறப்போ ஒரு அம்மா பசு குழந்தை பசுவை டெலிவரி பண்ணுது. ஸோ அந்த டைம்ல இவர் என்ன பண்றாரு, அந்த பசுவை சுத்தி 3 டைம் சுத்தி கடகடத்து நம்ம கௌதம புத்திரன் சுத்தி கௌதம முனிவர் சுத்தி பிரம்மா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி நாங்க சுத்தி நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சரின்னு சொல்லிடுறாரு பிரம்மாவும். அகலிகையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி 2 பேரும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு. இந்த கேப்ல இந்திரர் என்ன பண்றாரு, அவர் உலகத்தை 3 டைம் சுத்திட்டு வந்துடுறாரு. பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு இருக்கிறதுனால அவரால் ஏத்துக்கவே முடியல. இந்திரர் ரொம்ப ஃபேமஸ் அழகானவர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரால் ஏத்துக்கவே முடியல. அவருக்கு இன்னும் அந்த விருப்பம் போகல. அப்ப என்ன பண்றாரு, மாறு வேஷத்துல வர மாதிரி 2, 3 கதை இதுல இருக்கு. ஒரு கதையில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாறு வேஷத்துல புத்தர் மாறு வேஷத்துல அவர் முனிவர் வேஷத்துல அவர் தப்பா நடந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இன்னொரு கதை என்ன சொல்றாரு, இந்திராவே வந்தாரு. இந்திராவே அகலிகை கூட இருந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அகலிகை தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் திருப்பி முனிவர் முடிச்சுட்டு இந்திர வேலை கிளம்பி போயிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்பி வரப்ப முனிவர் கௌதம முனிவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு சரியான கோபம், வருத்தம் எல்லாமே இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நமக்கு சாபம் கடவா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு. என்ன சாபம் கொடுக்குறாரு அப்படின்னா, அகலிகைக்கு நீ கல்ல போயிடுவ அப்படிங்கிறாங்க. அகலிகை என்ன சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல, எதுவும் நடக்கல, அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு ஏதாவது சாப விமோச்சனம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த கல்லா ஆகிட்டே இப்போ எனக்கு சாப விமோச்சனம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு நம்ம கௌதம முனிவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, இன்னும் ராமர் வருவாரு, இந்த பாதையில வரப்ப அவரோட பாதம் உங்க மேல பட்டுச்சுன்னா அப்போதைக்கு நீங்க திருப்பி மனுஷங்கள் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க கல்லாவே இருக்காங்க. இந்த சீசன் நடக்கிறப்ப என்னன்னா, இன்னும் ராமர் பிறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் 1000 வருஷத்துக்கு மேல 1000 வருஷத்துக்கு மேல இவங்க சிலையாவே இருக்காங்க. அங்க ஒரு துளசி செடியும் இருக்கு. நம்ம அகலிகை கல்லாவும் இருக்காங்க. துளசி செடி வச்சு கும்பிடவும் ஆரம்பிச்சிடறாங்க. இருக்கு துளசி செடி அங்க முளைச்சிருக்கு. ஸோ அந்த வழியில ராமர் பிறக்கிறாரு, அவதாரம் எடுத்துட்டாரு. அவர் அந்த வழியில போயிட்டு போற வாய்ப்பு வருது. விஸ்வாமித்திரரும் அவரும் நடந்து போறாங்க. போறப்ப இது என்ன அப்படின்னு கேட்கிறப்ப விஸ்வாமித்திரர் இந்த பழைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் ராமர் அவர் கால் பாதத்தை அங்க வைக்கிறாங்க. அங்க அகலிகை திருப்பியும் மனித உருவ பெற்றுறாங்க. ரொம்ப நன்றி சொல்லி நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ஒரு கதை. ஒரு கதை. அதே மாதிரி ராமரோட பாதத்தோட பவர் இன்னும் இருக்கு. ஸோ அடுத்தது என்னன்னா, இப்ப காட்டுக்கு வனவாசம் போறேன்னு சொல்லிட்டு ராமர், சீதா, லட்சுமணன் 3 பேர் போயிருப்பாங்க. அது நம்மளுக்கு அந்த கதை தெரியும். பரதர் நாடு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கதை தெரியும். ஸோ பரதர் கிட்ட இந்த விஷயம் பரதர் இல்லாத போய் நடந்திருக்கும். ஸோ அவர் திருப்பி இருக்கும், இல்ல அண்ணா கிட்ட அண்ணா தான் பொறுப்பு எடுத்துக்கணும், நான் எடுத்துக்க மாட்டேன், நான் கிங்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இல்ல அப்படி நான் காட்டுக்கு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு காட்டுல பார்க்க வருவார் ராமர். அப்ப ராமர் பார்த்துட்டு இல்லைன்னா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுவாரு. ராமர் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பரதர் கேட்பாரு. அப்போ உங்க பாதுகை தாங்க, உங்க கால் பாதம் தாங்க, நான் அதை எடுத்துட்டு போய் அரசியல வச்சு நான் நீங்க இருக்கிறதா நினைச்சிட்டு நான் ஆட்சி பண்றேன், நீங்க கரெக்டா 14 வருஷத்துல வந்துருங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நான் பாதுகை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பாத ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு வச்சு ப்ரேயர் பண்றாரு. சோ இது 2வது இன்சிடென்ட். இது ராமர் மட்டும் இல்ல, பாதத்துக்கு நிறைய பவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாய்பாபா நிகழ்காலத்துல சாய்பாபா கும்பிடுறவங்க எல்லாம் அந்த பாதத்துல தான் கும்பிடுறாங்க. சோ யுகமா பாதத்துக்கு நிறைய பவர்ஃபுல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட்ஸ். இப்ப நம்ம ராமாயணம் அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிறது ராமரோட பெருமை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். சோ ராமரோட பாதம் இன்னும் பெருமை வாய்ந்ததாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத இப்ப பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமானவர் ஆஞ்சநேயர். எப்படி சிவபெருமானுக்கு நந்தீஸ்வரர் இருப்பாரோ, அதே மாதிரி நம்ம ராமருக்கு ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது தெரியும். சீதாக்கும் ராமருக்கும் பிரிவு ஏற்பட்டப்ப ஆஞ்சநேயர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு தெரியும். சஞ்சீவி மலை தூக்கிட்டு போயிருக்காருங்கிறது தெரியும். அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லானவர்னு தெரியும். ஆனா அவரோட பணிவுக்கு அவ்வளவு பலசாலியா இருந்தாலும் ரொம்ப பணிவா இருந்தாரு. அவரும் ராமரோட பாதத்தை பணிஞ்சாரு. அவர் அதனால ராமரோட பாதத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இங்க. இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம ராமரோட கதையை நிறைய படிப்போம், தெரிஞ்சுப்போம். ராமா 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 நம்ம சாண்ட் பண்ணுவோம். நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம், பண்ணுவோம். எல்லாமே நல்லவே நடக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.